வா தேனே 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 ஆத்தா இறங்காத்தா நீ சுந்தரி இறங்கு. இப்ப என்ன அவசரம்? போலாம் மெதுவா. இறங்கத்தானே போறேன். இன்னும் படம் ஓடிட்டு தான் இருக்கா? ரைட்ரா போலாம். ரைட். என்ன வாத்தி இங்கே இறங்கிட்டீங்க? ஊர் அழகா இருக்கு, அதான் இங்க வீடு வாடகை கிடைக்குமான்னு பார்த்துட்டு போலான்னு இருக்கேன். மட்டுமா? போ போ வாத்தி. ரங்கநாதபுரத்துக்காரங்க சொந்த வீடு எழுதி வைப்பாங்க. போப்பா. அண்ணா போலாண்ணே. இல்லை நீ யாருடா? நீ தாண்டா வாழ்க்கையில தேடிக்கு போனா நான் பஸ் ஓட்டி போய்க்கிருக்கேன். நீ எங்க போயிடுவ? உன்னை இந்த காதல் கிராஸ் பண்ணுண்டி. உன்னைய கொண்டு போய் ஒரு இடத்துல விடும். ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோன்னு தெரியாம நடு ரோட்டில் நின்று முழிச்சு யோசிச்சுட்டு இருப்ப பாரு. அப்ப புரியுண்டா உனக்கு காதல்னா என்னான்ட்டு. இன்னைக்கு எவன் தலையில் இந்த போர்வையை சுத்துருன்னு தெரியல. எவனை சிக்க மாட்டேன்றாங்களே. இந்த வந்துட்டார்ல. வாப்பா நல்லப்பா. என்ன தம்பி வீட்டிலேருந்து பிள்ளைய கூட்டுக்கு வந்துருக்காங்க? என்ன பையா என்னத்தை கட்டிப்பிட முடியும்? இந்த தண்ணி முறை முறைக்கிற என்னமோ 500 கட்ட படக்குன்னு அள்ளி அஞ்சிய மாதிரி. போப்பா சாமி போ. கேட்டது குத்தஞ்சேன். நாங்களாம் 1000 ரூபா கட்டா அள்ளி சூறா விட்டு போயிடுவோம். ஊரே 3 நாளைக்கு பிறகு இருந்தாலும் தீராவாத்துக்கா. ஆமா நீ போயிட்டு வாத்தா. நீ போத்தா. இங்க வர்ற ஆடி அசைஞ்சு வந்துருக்காங்க. என்னலா கிளவி? என்ன மாமியா மருமனும் சோடி ஓட்டு போயிட்டு வரீங்க? சோடி மதுரைக்கு போயிட்டு வரப்படா. எந்த மதுரை? அந்த செக்கானத்தை தாண்டி இருக்கே அந்த மாதிரியா? அடி சேர்ப்பால எத்தனை மதுரைடா இருக்கு? எல்லாம் அதுக்கு இல்லலா. போகும்போது நல்லா தானே போனேன். இப்ப எதுல நான் குறைஞ்சி போனேன்? நல்லா தானே இருக்கேன். எல்லாம் நடத்தா ஒரு கண்ணை காணுமாடா? மறைச்சு வச்சுக்க வந்திருக்கேன்டா. ஆமா அந்த நெத்தி கண்ணை மறைச்சு வச்சுட்டாலும் அதான் தார்பாய் கட்டி தொங்க விட்டுருக்காங்கடா பசேண்டி. போடா. ஓசி கஞ்சி குடிக்க போயில, ஓசி காப்பி குடிக்கிற போயில, கஞ்சா குடிக்கிற போயில, சாராயம் குடிக்கிற போயில, குடிக்காத போயில. ஊர்ல எவனு மதிக்காத போயில. ஒத்த துணிக்கு ஒரு போர்வைக்கு இத்து போன போர்வைக்கு வக்கத்த போயில. என்னடா பேசிக்கிருக்க? போலே சாணி வரைக்கும் பயமாலே. போக்கத்த மாமியா மருமகளுக்கு புதுசா ஒரு புத்தக சங்கிலி பண்ணி போட்டுக்கிற பயமாக்கா. தெரியுமில வண்ட வளம் தண்டை வளம்லாம். ஓ மருமகள் எப்படி வந்தா நீ எப்படி வந்தீங்க? போடா கிளவி பேசுறாளோ. மதனி செக் போஸ்ட் போட்டுக்கணும். செக் போஸ்ட் பதில் சொல்லிட்டு உள்ள போனாமா. செல்ல அதுக்கு ஒரு செக் போஸ்ட் ஒரு குறைச்ச. இதெல்லாம் ஒரு ஆளுன்னு இசுக்கு ஒரு பதில் வேற சொல்லணுமாக்கு. அத்தை பேச்சாத்தா காளியாத்தா மாரியாத்தா எல்லாம் ஒன்று சேர்ந்து போய்க்கிருக்கு. புண்ணாங்க இன்னைக்கு சென்னைக்காட்டெல்லாம் போகிறோம். கோமா தெரியுதுடா. உன்னால சமாளிக்க முடியாது. போறிய மாத்திரா. இந்த கடையை ஒருத்தர் இதுக்கு மேலே எப்படி தாயா டெவலப் பண்ணுறது? வகை வகையாக பலகாரங்களை வாங்கி அடுக்கி போட்டிருக்கேன். அப்படியே வரிசையாக முறுக்குகளை கட்டி தொங்க விட்டுருக்கேன். எவனாவது ஒருத்தன் வந்து கறக்கு முறுக்குன்னு வாங்கி திங்கிறானா ஐயா? கேட்டால் அந்த ஊருக்கு போனால் பஞ்சம் பழக்கலாம்னு இன்னொருத்தன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஊரில் வந்து பார்த்தா ஒரு மாதத்துக்கு தேவையான சாமானை வாங்கி வீட்டில் அடுக்கி வச்சுவிட்டு நல்லா சாப்பிட்டு எல்லாரும் வீட்டில் படுத்து தூங்குறாங்க ஐயா. இந்த மாதிரியா பக்கத்தில் தர்மாஸ்பத்திரி வரண்டா மாதிரி பெரிய பெரிய மீசையில் வச்சுக்கிட்டு இருமிக்கிட்டு வேற கிடக்குறாங்க. ஆனால் சிங்கம் வந்து எப்படா பழக்க போகிறான்? ஆஹா புயல் வேகத்தில் ஒரு வில்லங்கு முடிச்ச வர்றானே. இவன் என்ன செய்ய போறானோ? சமாளிப்போம். என்ன சிங்கமுத்து நல்லா இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன். என்ன சாரணையெல்லாம் புதுசா இருக்கு? நான் நல்லா இல்ல. அதுக்கு நான் என்ன செய்யறது? என்ன ஏதுன்னு பொறுமையா கேளப்பா. என்னங்கடா உங்களோட பெரிய தொல்லையா இருக்கு? என்னதான் சொல்லி தொலைங்க. இன்னைக்கு நான் மணிநீதி நாளா? வருஷ நாட்டுக்கு செய்முறைக்கு போகணும்ல. போக வேண்டியதானே? முடியல இல்ல. அப்ப விட்டுற வேண்டியதானே? அதை எப்படி முடியும்? மாயமச்சின பிரச்சனை வருமாப்பா. பத்திரிகையில 300 பேரை சப்சேலு பேர் தான் போட்டு வச்சிருக்காங்க. பொண்டாட்டிக்கு வேற உடம்பு சரியும்ல, கூட கூட்டு போகணும்ல. என்னடா உங்களோட பெரிய தொல்லையா இருக்கு? அதுக்கு ஏன் பொண்டாட்டியை அனுப்பி வைக்க முடியும்? அந்த
நீ தான் எழுதி போட்டிருக்க. என்னத்தை எழுதி போட்டிருக்காங்க? நிறையை பிறரிடம் கூறுங்கள், குறையை என்னிடம் கூறுங்கள்ண்டு. சரியா போச்சு போ. ஏண்டா எதுக்குடா அப்படி அர்த்தத்தை மாத்தி மாத்தி எடுத்துக்கிறீங்க? டீ நல்லா இருந்துச்சுன்னா அந்த நிறைய ஊறலாம் சொல்லுங்க, ஏதாவது குறை இருந்தா அதை என் காதுல சொல்லுங்கன்னு அர்த்தப்படா. டீயில குறைன்னு தான் எழுதி போடணுமாப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சுடா, இந்த ஊர்ல வந்து கடை வச்சதுக்கு பேசாம பாகிஸ்தான் பார்டர்ல வச்சிருக்கலாம்டா. எத்தனை தடவைடா டுமுக்கு டுமுக்குன்னு வந்து குட்டை போடுவீங்க? போடா, உங்களை பிரச்சனையா இருக்கு. அடே சிங்கமுத்து, என்னடா இல்ல வச்சுக்கிறேன். டேய் போடா, வச்சுக்கிறதுக்கு நாங்க 25 வயசு குமரி பாரு, ஆளுகளை பாரு. புதுசா இருக்கு, ஏதாவது சாப்பிடுவாங்க. காப்பியா டீயா? டீ காப்பிலாம் சாப்பிட்றது இல்லைண்ணே. எப்பவுமே சாப்பிட்றது இல்லையா? இல்ல இந்த கடையில சாப்பிடக்கூடாதுன்னு எந்த நாயாவது சொன்னுச்சா? எப்பவுமே சாப்பிட்றது இல்லைண்ணே. என்ன சொல்லியா வந்தீங்க? இங்கே பக்கத்தூருக்கு வாத்தியார் வேலைக்கு வந்திருக்கேண்ணே. இங்க யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா பக்கத்துல? இல்லைண்ணே, இங்கே நம்ம ஊரில் வீடு ஏதாவது வாடகை கிடைக்குமான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஏன் அந்த ஊர்ல கிடைக்கலையா? 2 வடை சாப்பிட்டே பேசலாம்ண்ணே. பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. ஏன் கேட்டேன்னா, அந்த ஊர்ல வேலை பார்த்துக்கிட்டு இந்த ஊர்ல வாடகைக்கு வீடு பார்க்குறீங்களே, ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. வேலை பார்க்குற இடத்துலயே கையில கட்டிட்டு ஊருக்குள்ள சுற்றி தெரிஞ்சோம்னா பையன்கிட்ட ரெஸ்பெக்ட் இருக்காதுண்ணே. இங்கே என்ன கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்ல, அதனால. ஆனால் ஒன்றுப்பா, இந்த காலத்து போயில எதை நினைச்சாலும் கரெக்டாக தான் நடப்பீங்க. படிச்சிருக்கீல்ல, இந்த தெரு அந்த தெரு இப்படி 4 தெரு சுற்றி வா, 5-6 வீடு இருக்குன்னு சொன்னாங்க. எந்த வீடு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அண்ணன் முடிச்சு வச்சிடுறேன். கிளம்பு. ஊருக்குள்ள போய் இது யாருண்ணா? அதுவா, அது அந்நிய செலாவணின்னு பேரு. போன வருஷம் நம்ம ஊர் வழியா ஏரோப்ளேன் போகும்போது கீழே தவறி விழுந்து கிடக்கு. யோ பேப்பரை தலையில படிக்காதையா, பார்க்குறவன் என்னையா நினைப்பேன்? பேப்பரில் படம் பார்க்கறதுக்கு கூலிங் கிளாஸ் வேற. என்ன கன்றாவியா போ. அப்புறம் தம்பி சரி, நான் போயிட்டு வீடு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு பிச்சை காசு வாங்கிட்டு போ. அண்ணே இருக்கட்டும்ண்ணே. ஏப்பா அனந்தமே மாதிரி பழகிட்டோம். உங்ககிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருந்தானே என்கிட்ட இருந்தானே, அப்புறம் வாங்கிக்கிறேன். மனுஷன் விட்டு பிள்ளப்பா. பக்கத்து ஊர்ல தான் நல்லவங்க எல்லாம் இருப்பாங்க போட்டுருக்கு. ஏமா ஓயாம திரும்பி பார்த்துக்கார, உள்ள வாமா. ஏண்டி நல்லா இருக்கியா? பரிச்சை நல்லா எழுதுனியா? படிச்சவன்ற சரியாத்தே இருக்கு. ஏண்டி 2 வார்த்தை கூடத்தேன் பேசுனா வாயில இருக்க முத்துகுத்து கொட்டியா போயிடறேன். கொட்டின பிறகு கூட தரேன். நல்லா தான் இருக்கும். மிச்சம் மீதி என்னன்னு எங்கள் அப்பங்கிட்ட கேட்டுக்க. கேட்டாலும் அந்த ஆளுக்கு நீ எவ்வளவோ மேலு, எனத்தையாவது முனைக்காச்சும் போவ. இந்தா ஏலாம் வந்தது வராத பிள்ளை எந்த பாடுபடுத்துறவ. ஆமா, அவளும் தோட்டத்து பக்கம் போய் குனிஞ்சு நிமிந்து களை எடுத்து தவிச்சு போய் வந்திருக்கா. பெத்த விட்ட 4 வார்த்தை சந்தோஷமா பேசிட்டு போவாளா? ஊர்ல இருந்து வரும்போதே செமந்தவனக்கா நெட்டாந்தரமா போய்க்கிருக்கா. ஏய், எதா இருந்தாலும் என்கிட்ட கேளு. ஆமா, அவளுக்கு அப்பன் தானே நீயே. உன்கிட்ட கேட்டுட்டாலும் மனுஷன் காலகாலன்னு பொழந்து தள்ளிட போற. நீ அப்படியே பெத்த பொண்ணுகிட்ட சந்தோஷமா பேசிட்டாலும் உன் மகளை படிக்க வச்ச பகுமானமா ஆத்தாட்ட 2 வார்த்தை சந்தோஷமா அவட பேச மாட்டாளா?